இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். உங்களில் நிறையா பேருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போவும் எக்கு வந்து தனியாக ஒரு பேனில் ஃப்ரை பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் வதக்குறோம்ல, அதே பேனில் சென்டரில் எக்கை உடச்சி ஊற்றி அதிலே ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் ப்ரெட் டோஸ்ட் பண்ண பேன் இருந்தது, அதனால் அதிலையே தனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் இருந்து எங்கள் ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. நம்ம சாதத்தை வடித்து ஆற வச்சுட்டு சிக்கனை வந்து 65 பண்ணி வச்சிட்டோன்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. அதனால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மெத்தடில் தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம். என்ன தான் ஒரு டிஷ்ஷை வந்து இப்படி தான் பண்ணணும்னு ப்ரொசீஜர் இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க இந்த ஃப்ரைட் ரைஸில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபுல் கோழி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஃப்ரைட் ரைஸுக்கும், கொஞ்சம் போனோடு இருக்கிற சிக்கன் எடுத்து 65ம், அப்புறம் எலும்பு மட்டும் போட்டு கொஞ்சம் குழம்பாகவும் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.